ஆண்டவருக்கு மகிமை. கவனிங்க, அக்டோபர் 2 காந்தி பிறந்த தினம். அதை எப்படி கொண்டாடப்படுகிறது? காந்தி ஜெயந்தி. காந்தி பிறந்த மருத்துவமனை அலங்கரிக்கப்பட்டா கிடையாது. காந்தி பிறந்ததை எப்படி அக்டோபர் 2 எல்லாம் கொண்டாடுறாங்கன்னா, மதுக்கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு. அப்போ உலகத்திலே உலக மக்களுக்கு நல்லா தெரியுது, அவர் பிறந்ததை எப்படி கொண்டாட முடியும்? அவருடைய ஆசையை நிறைவேற்றி, அவருடைய கொள்கைகளை நிலைநாட்டி, அவர் பிறந்ததுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு பெரிய மரியாதையை செலுத்த முடியும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பூரண மதுவிலக்கு. யாருமே குடிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆனால் சட்டப்பூர்வமாக அங்கே என்ன இருக்கு? பூரணமான மதுவிலக்கு இருக்கு. இதை வச்சு ரொம்ப சாதாரணமாக காமன் சென்ஸ், அதாவது ஒரு பகுத்தறிவின் மூலமாக புரிந்து கொண்டாலும், இயேசு பிறந்ததை எப்படி கொண்டாடணும்? அவருடைய உபதேசங்களை கை கொண்டு அவருடைய பிறப்பின் நோக்கத்தை நிலைநாட்டி அப்படி கொண்டாடுறது தான் எப்படி இருக்கும்? சரியாக இருக்கும். ஒரு வாக்கியத்தை வாசித்தேன், சாம்சன் பால் எழுதினது, நான் சொன்னது கிடையாது. கிறிஸ்து வந்தார் பாவிகளை ரட்சிக்க, கிறிஸ்துமஸ் வந்தது பாவிகளை மகிழ்ச்சியாக்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். தாங்களோ கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தோம். கேடு அப்படின்னா ஒரு தீமை. தீமையிலே சிக்கி கொண்டவர்கள், பாவத்திலே சிக்கி கொண்டவர்கள் அதுக்கு என்ன ஆறாங்க? அடிமைகளா இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை சொல்றார். தாங்களோ கேட்டுக்கு அடிமைகளா இருந்தும் பிறருக்கு சுயாதீனத்தை என்ன பண்றாங்க? வாக்கு தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாயிருக்கிறானே. யோவான் சுவிசேஷ புத்தகத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவத்திற்கு எப்படி இருக்கிறான்? அடிமையாக இருக்கிறான். பார்த்தீங்கன்னா சிலருக்கு சண்டை போடாம இருக்கவே முடியாது. பதிலுக்கு பதில் பேசாம சிலரால் என்ன பண்ண முடியாது? இருக்கவே முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்துல வீக்கா இருப்பாங்க. சிலருக்கு கொஞ்ச நாள் கூட கொஞ்ச நாள் ஒரு அமைதியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா தனியா இருக்கணும். சொந்தக்காரங்க யாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க ரொம்ப தனியா இருக்கும். அப்புறம் அந்த உணர்வுகள் நியாயமானவை, ஆனா அந்த உணர்வுகளுக்கு அடிமையா இருப்பாங்க. சாப்பிட்றது ரொம்ப சாதாரணமா, பசி எடுக்கிறது, சாப்பிட்றது. ஆனா பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட உணர்வுகளுக்கே தங்களை என்ன பண்ணுவாங்க? அடிமையாக்கி கொள்வாங்க. நான் தான் சாப்பிடணும், யாருமே என்ன பண்ணக்கூடாது? சாப்பிட கூடாது. உறக்கங்கிறது சாதாரணமானது, இயல்பா எல்லா மனிதனும் தூங்க. சில பேர் பாத்தீங்கன்னா தூங்கியே தங்க வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க? கழிப்பாங்க. ஆனா அது என்னவா தெரியாது? பாவமா தெரியாது. பாருங்க, கேட்டுக்கு அடிமையாவது. அடிமையானா அதுல இருந்து ஒருவனும் என்ன பண்ண தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாது. சிலருக்கு புரணி பேசாம என்ன பண்ண முடியாது? இருக்கவே முடியாது. சிலருக்கு தப்பா நினைக்காம இருக்கவே முடியாது. இதெல்லாம் கேட்டுக்கு அடிமையா இருப்பது. கலாத்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாகும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தமும் அப்படி ஆயிற்று. கவனிங்க, நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகள். முதல் மனுஷன் கேட்டுக்கு அடிமையாக இருந்தான். 2வது நியாயப்பிரமாணத்துக்கு எப்படி இருக்கிறான்? அடிமையாக. கவனிங்க, சிலருக்கு ரொம்ப ரூல்ஸ் ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு விதிமுறைகள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப எல்லாம் சரியா இருக்கணும், ரொம்ப எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தா தான் பிடிக்கும். அவங்க பாத்தீங்கன்னா 2 கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? எல்லாம் சின்ன பசங்க கூட அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? ரொம்ப சரியா என்ன பண்ணணும்? நடந்துக்கணும். கவனிங்க, சட்டத்திட்டங்களுக்கு அடிமையா இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், சட்டத்திட்டங்களுக்கு அடிமையா இருக்கிற ஒருவர் சரியாக தானே இருக்கணும் அப்படின்னு. சட்டத்திட்டங்களை கை கொள்ளுகிற ஒருவர் வெளி பிரகாரமாக எப்படி இருக்கிறாரு? சரியா இருப்பாரு ஒழிய, சட்டத்திட்டங்கள் உங்களை மனப்பூர்வமாக என்ன பண்ணாது? உங்களை உள்ளுக்குள் இருந்து என்ன பண்ணாது? சரியாக மாற்றாது. ஒரு கிறிஸ்தவன், ஒரு மனிதன் எப்படி உண்டாக்கப்பட்டான்னா உள்ளிருந்து வெளியே வாழணும். சட்டத்திட்டங்களுக்கு சில பேர் எப்படி இருப்பாங்க? அடிமையா இருப்பாங்க. யாரும் பாத்திரக்கூடாது, யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்களுடைய மேல் பரப்புல எப்படி இருப்பாங்க? எல்லாவற்றையும் சரியா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. நான் கௌரவமா வாழ்றேன் அப்படிம்பாங்க. இப்படி தங்களுடைய சுய கௌரவத்திற்கு அடிமையாக வாழ்கிறவர்கள் உண்டு. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். வெளியில தெரியாத வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே, இப்படி நடந்துருச்சே, இப்படி வாழ்க்கை சீரழியுதே, அது பிரச்சனை இல்லை. வெளியே திரும்பொழுது அது என்ன ஆகுது? பிரச்சனையா மாறுது. 10 நாள் ஒருத்தன் குடிச்சிட்டே இருக்கான், பிரச்சனை கிடையாது. வெளியே திரும்பொழுது தான் ஐயோ என் மானத்தை என்ன பண்ணிட்டேன்? வாங்கிட்டேன். பாருங்க, மனிதன் தனக்குத்தானே சட்டங்களை விதித்துக் கொள்கிறான். அதற்கு என்னவாகிறான்? அடிமையாகவும் மாறுகிறான். இதுக்கு இன்னொரு அர்த்தம் கொடுத்தோம்னா, மனிதன் மதத்திற்கும் என்ன பண்றான்? அடிமையாக
மாறுகிறான். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சாலும் உள்ளுக்குள்ள என்னவா தான் இருக்கும், நாட்டம் எடுத்துதான் இருக்கும். கம கம கமன்னு மேலெல்லாம் ஜவாது பேசிட்டாலும் சந்தனம் பூசிட்டாலும் உள்ளுக்குள்ள என்ன அதே நாட்டம் தான் இருக்கும். அது மாதிரி நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான், அடிமையாக இருக்கிறான். மூன்றாவதாக 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனம், நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷனுக்கு அடிமையாகாதிருங்கள். மனிதனுக்கு அடிமையாகிறான். மனிதனுக்கு அடிமையாகிறாங்கிறத 2ஆ பிரிக்கலாம். ஒன்று உறவுகளுக்கு அடிமையாவது, இன்னொன்று காமனா சொல்லணும்னா மனுஷனுக்கு அடிமையாவது. ஒருத்தருக்கு என் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு பாருங்க, அதை காப்பாற்றணும்னு மனிதன் துடிப்பான். அதுதான் மனிதனுக்கு அடிமையாவது. அதாவது அவங்களுடைய பேச்சை மீறிட்டா ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க. ஒருத்தருடைய பேச்சை என்ன பண்ண முடியாது, மீறவே முடியாது. ஒருத்தர் சொன்னா தட்டவே முடியாது. அது மனித இயல்பு. வசனம் சொல்லுது மனிதனுக்கு என்னவா இருக்கிறான், அடிமையாக இருக்கிறான். இது எல்லா மனிதனுக்கும் பொருந்தும். இப்ப அந்த இதுலயே ஒரு உட்புரிவு, இன்னொரு பிரிவு எடுத்துட்டீங்கன்னா அவன் உறவுக்கு எப்படி இருக்கிறான், அடிமையாக. எங்க அம்மா தான் எல்லாம், சிலருக்கு மனைவி தான் எல்லாம், மனைவி சொல்லே மந்திரம், சிலருக்கு கணவன் சொல்லே மந்திரம், சிலருக்கு பிள்ளைங்க சொன்னா. இப்ப முன்னதான் பெற்றோர்கள் சொல்லி பிள்ளைகள் கேட்பதெல்லாம் அந்த லாஸ்ட் டிகேட். இப்ப பிள்ளைகள் சொல்றதான் யார் கேட்கிறாங்க, பெற்றோர்கள் கேட்கிறாங்க. இது ஏன்னா உறவுகளுக்கு அடிமையாவது. அப்புறம் வேலை, எஜமான் ரொம்ப முக்கியம். பாருங்க, என்ன நம்பிதான் எல்லாமே என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. வேலையை பொறுத்த வரைக்கும் லாப நஷ்ட கணக்கு தான். மனுஷன் எல்லாத்தையுமே பர்சனலா எடுத்துக்கிறான். மனுஷருக்கு என்ன பண்றான், அடிமையாக மாறுகிறான். அது மனிதனுடைய இயல்பு. தேவன் இல்லாத ஒரு மனிதன் நம்பர் 1 கேட்டுக்கு என்ன மாறுறான், அடிமையா மாறுறான். நம்பர் 2 நியாயப்பிரமாணத்துக்கு அவன் எப்படி இருக்கிறான், அடிமையா இருக்கிறான். 2 விதமா பிரிக்கலாம். ஒன்று அவனே வகுத்து கொண்ட சட்டங்கள். என் குடும்பம் என்ன தெரியுமா, என் பரம்பரை என்ன தெரியுமா. இன்னொன்று கடவுளே வகுத்து கொடுத்த சட்டத்திட்டங்கள். இதற்கும் அவன் என்ன பண்றான், அடிமையாக மாறுகிறான். இந்த அளவுகோலை வச்சு அவங்க தன்னைத்தானே அளந்துக்குவாங்க. கொரிந்தியர் புஸ்தகத்தை வாசிங்கன்னா தாங்கள் ஒரு அளவுகோலை வைத்துக்கொண்டு அந்த அளவுகோலினால் தங்களை என்ன பண்றாங்களாம், அழுகுறாங்களாம். கவனிங்க, நான் எதெல்லாம் செஞ்சேன்னா நல்லவே அப்படின்னு நான் மனசு நினைச்சிருக்கணும், அதெல்லாம் நான் செய்யறதுனால நான் என்னது நல்ல. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷனுக்கு என்ன பாருங்க, அடிமையாகாதிருங்கள். மனிதன் எப்படி இருக்கிறான், அடிமையாக மாறுகிறான். அதனால கேட்டா ஒத்துக்க மாட்டாங்க, இதை அப்படிலாம் கிடையாதும்பாங்க. ரைட். யோவான் சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 34 வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு எப்படி இருக்கிறான், அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிற எவனும், அவன் எவ்வளவு பெரிய பதவியில வேணாலும் இருக்கலாம், அவன் எவ்வளவு பணக்காரனா இருக்கலாம், எவ்வளவு ஏழையா இருக்கலாம், அவன் எவ்வளவு நாகரிகம் அடைந்தவனா இருக்கலாம், பாவம் செய்கிற எவனும் எப்படி இருக்கிறான், பாவத்திற்கு எப்படி இருக்கிறான், அடிமையாக இருக்கிறான். பாருங்க, நான் சொல்றதை இந்த ஊரே கேட்கும். என்னுடைய பேச்சை மீறி என் குடும்பத்துல எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இது யாரா இருந்தாலும் பாவம் செய்கிறவன் எதுக்கு அடிமையா இருக்கிறான், பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அவன் அதுல இருந்து மீண்டு வர முடியாது. எத்தனை விதமான அடிமைத்தனத்தை பார்த்தோம், 5 விதமான அடிமை. இன்னும் கூடுதலாக சில காரியம் சொல்றேன் பாருங்க. இந்த அடிமைத்தனத்தெல்லாம் சேர்த்துதான் இருளின் அதிகாரம். எல்லாம் கொலேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம், இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை என்ன பண்றோம். இதுல 3 காரியம் வரும். 1 இருளின் அதிகாரம். அதுல யார் இருந்தா, உலகத்துல உள்ள எல்லா மனுஷனுமே இருந்தான். அதுல இருந்து யார் அவனை விடுதலை ஆக்க முடியும் சொல்லுங்க, அன்பின் குமாரன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிகாரத்திலிருந்து அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் நம்ம என்ன பண்ணல, விடுதலை ஆக்கல. அதிகாரத்திலிருந்து தன்னுடைய அன்பை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணாரு, விடுதலை ஆக்கினார். இப்பொழுது தன்னுடைய அதிகாரத்திற்கு கீழாக அந்த அன்பின் மூலமாகவே நம்ம என்ன பண்றாரு, கொண்டு வருகிறார். இப்பொழுது நான் இதை சுருங்க சொல்லணும்னா, ரோமர்கள் எழுதின நிருபத்தில் இந்த ஓமானம் அப்படியே இருக்கு. கொடுமையான ஒரு கணவன், பயங்கர மோசமானவன், தன்னுடைய மனைவியை வெகுவாக துன்பப்படுத்துகிறான், ஒவ்வொரு நாளும் சித்திரவதை செய்கிறான். அந்த மனைவி இந்த துன்மார்க்கமான மனிதனை விட்டு அவளால் என்ன பண்ண முடியல, போக முடியல. காரணம், இவர் திருமணத்துல என்ன பண்ணியிருக்காங்க, இணைக்கப்பட்டு இருக்கிறாங்க. சட்ட திட்டத்தின் அடிப்படையில இவங்க இணைக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப தினம் தினம் அந்த மனைவி என்ன பண்றா, கொடுமையை அனுபவிக்கிறார். இப்போ
இந்த மனைவியை இந்த துன்பம் அனுபவிக்கிற இந்த பெண்ணை யார் விடுதலையாக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவ ஒவ்வொரு நாளும் என்ன பண்றா, எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறா. இப்ப ஒரு பெரிய அதிகாரம் உள்ள ஒரு நபர் அந்த மனைவியினுடைய கணவரை விடவும் மேல் ஆதிக்கமும் வல்லமையும் ஆற்றலும் நற்பண்புகளும் அன்பே வடிவான ஒருவர் என்ன பண்றாரு, அந்த மனைவியுடைய கணவனை கொலை செய்கிறார். ஏன் கொலை செய்கிறார்? அவன் ஏற்கனவே மரணத்திற்கு பாத்திரன். திருமணம் என்கிற பந்தத்திலிருந்து அந்த மனைவி என்ன பண்றா, விடுதலையாக்கப்படுகிறார். அதற்கு பொருள் என்ன? எல்லாவித கட்டுப்பாடுகளிலிருந்தும் நிர்பந்தத்திலிருந்தும் அடக்குமுறைகளிலிருந்தும் எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் உபத்திரவங்களிலிருந்தும் அவமானங்களிலிருந்தும் அந்த பெண் என்ன பண்றா, விடுதலையாக்கப்படுகிறார். இப்ப இவளுடைய அபய குரலை கேட்டு ஒருவர் அன்பே உருவானவர் அந்த கொலைகாரனை கொடுமைக்காரனை கொண்டு இவளை விடுதலை ஆக்கினார் இல்லையா? இப்ப அவர் என்ன சொல்றாரு, நீ அபய குரலிட்ட ஒரு உதவிக்காக காத்திருந்த உன்னை என்ன பண்ணிட்டேன், விடுதலை ஆக்கிட்டேன். எந்தவித எதிர்பார்ப்புகளும் இன்றி எந்தவித மாறுதரமும் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்காமல் நானாகவே முன் பழியை யார் மேல போட்டுக்கிட்டேன், உன்னை என்ன பண்ணேன், விடுதலை ஆக்கினேன். நீ இனிமே இஷ்டப்படி என்ன பண்ணலாம், வாழலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விதவையான பெண் என்ன சொல்றா, இல்ல நான் இப்படியே வாழ்ந்து செத்து போயிருக்கணும், இதுலயே அழிஞ்சு போயிருக்கணும், அடிமைத்தனத்திலே என்ன பண்ணிருக்கணும், அழிஞ்சு போயிருக்கணும், ஒரு மோசமானவன் கையில மாட்டிக்கிட்டு என்ன பண்ணிருக்கணும், ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை என்ன பண்ணிருக்கணும், தொலைச்சிருக்கணும். ஆனா நீர் என்ன பண்ணிட்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அவனை கொன்று பழியை உம்மீது போட்டுக்கொண்டு நீ என்னுடைய அபப்பெயரை யார் எடுத்துக்கிட்டது? இப்ப குடிகாரனுடைய மனைவிம்பாங்க, துன்மார்க்கனுடைய மனைவின்னு சொல்லுவாங்க. இப்ப உண்மை என்ன சொல்லுவாங்க, கொலைகாரன்னு சொல்லுவாங்க. என்னுடைய அவப்பெயரையும் அவமானத்தையும் துன்பத்தையும் நீர் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணியிருக்கிறீர், விடுதலை ஆக்கியிருக்கிறீர். இனி ஜீவன் உள்ள நாளெல்லாம் நான் உமக்கே என்னவா இருப்பேன், அடிமையாக இருப்பேன். இது ரோமர்கள் எழுதின நிருபத்துல பவுல் இது அப்படியே மெட்டஃபர், அதாவது ஒரு பெரிய சித்திரமாக என்ன பண்றாரு, படிக்கிறார். கவனிங்க, இருளின் அதிகாரம் மனிதனுக்கு அடிமையாவதை தவிர்க்க முடியாது. மனிதன் பாவத்திற்கு அடிமையாவதை தவிர்க்க முடியாது. மனிதன் உறவுகளுக்கு அடிமையாவதை தவிர்க்க முடியாது. ஈவில் இம்பல்ஸ், மனிதன் தனக்குள்ளாக ஊற்றெடுத்துடுகிற தீய ஆற்றல்களுக்கு அடிப்பணியாமல் இருக்கவே முடியாது. பொறாமைகளுக்கும் இச்சைகளுக்கும் கபடு நாவுக்கும் வன்கண்ணுக்கும் அவன் அடிமையாகாம இருக்கவே முடியவே முடியாது. இருளின் அதிகாரம், ஒரு பெரிய ஆதிக்கத்தின் கீழாக மனுஷன் என்ன பண்றான், இருக்கிறான். ஆனா வெளியில எல்லாம் நீட்டா அதை மறைச்சு மூடதான் வெளியே எல்லா விதமான காரியங்களும் அவனுக்கு என்ன பண்ணுது, தேவைப்படுது. அந்தஸ்து எதுக்கு தேவைப்படுது, பணம் எதுக்கு தேவைப்படுது, எல்லாத்துக்கும் காரணம் இதுதான், தன்னுடைய எல்லா அவலட்சணங்களையும் மறைக்க. கவனிங்க, ஆன்மீகமும் எதுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? தேவன் இல்லாத ஆன்மீக மனிதனுக்கு எதுக்கு தேவைப்படுது? வெள்ளை வெள்ளையன்னு ஜிப்பா போட்டுக்கிட்டு மற்றவர்களை காட்டிலும் நான் என்ன பண்ணுவேன், சிறந்தவன் அப்படின்னு சொல்றது ஆன்மீகமும் தேவன் இல்லாத ஆன்மீகமும். கவனிங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மளை என்ன பண்ணாரு, உட்படுத்தினார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மளை என்ன பண்ணாரு, உட்படுத்தினார். அதாவது கிறிஸ்தவங்க தான் இன்னைக்கு ஜனங்க எப்படி புரிஞ்சுட்டாங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. அதை எப்படி சொல்ல வரேன், இப்ப புரியும் பாருங்க. நான் உலகத்துல இருக்கேன், நான் மரிச்சதுக்கு அப்புறம் எங்க போக போறேன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவது, அதுதான் என்னது, கிறிஸ்தவம். பரலோகத்திற்கு நான் போவேனாக, பைபிள்ல இருக்கா, ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கு, பரலோக ராஜ்யம் என்னிடத்தில் வருவதாக. கிறிஸ்தவம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு அதிகாரத்தின் கீழ் இருக்கிறேன், இருளின் ஆதிக்கத்திற்கு கீழ் இருக்கிறேன், பிசாசுக்கு அடிமையா இருக்கிறேன். பிசாசுக்கு அடிமையா இருக்கிறதுனா சிலர் சரியா புரிஞ்சுக்கணும். இப்படி பிடிச்சிட்டு இப்படியே ஆடினாதான் பிசாசுக்கு அடிமையா நினைக்க கூடாது. அதுவும் உண்மைதான், அது பேர் பொசஷன், முழுமையான ஆக்கிரமிப்பு. அந்த பிசாசின் ஆக்கிரமித்துல இருக்கிறவங்க முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நான் என்ன சொன்னேன், நான் என்ன பேசினேன் அப்படிம்பாங்க. சரி, இதை அப்படியே வச்சுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு பயங்கரமா கண்ணாப்புறான்னு கத்துவாங்க. அப்புறம் சாரி கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்ன பேசுனது எனக்கே தெரியல. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம், கோவம் போச்சா இல்ல பிசாசு போயிட்டான்னு அர்த்தமா? நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, இப்படி ஆடி இப்படி பொத்துன்னு விழுந்துச்சுன்னா பேய் போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, சிலரால பணம் சம்பாதிக்காம இருக்கவே முடியாது. சில பேரை எப்பயும் போழ்ந்துகிட்டே இருக்கணும், நீங்க வல்லவர் நல்லவர் பொண்ணமா ஆளே கிடையாது. மனிதனுடைய அங்கீகாரத்திற்காக ஏங்கி தவிப்பாங்க. சிலரை லேசா வித்தியாசமா பேசிட்டீங்கன்னா, சிலர் லேசா அவங்களுடைய முகத்தை மாத்திட்டோம்னா அவங்களுக்கு தாங்க முடியாது. ஏன், மனிதனுடைய அங்கீகாரம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது ஒரு அடிமைத்தனம். பணத்துக்கு பின்னாடி ஓடுறது ஒரு அடிமைத்தனம்.
பணம் சம்பாதிக்கிற தப்புன்னு சொல்லல, இங்க யாரும் அம்பானி கிடையாது. ஆனா பணத்தை மட்டுமே, பணத்துக்கு பின்னாடியே ஓடுனா அது என்னது? அது ஒரு அடிமைத்தனம். மனிதர்களுக்கு பின்பாகவே மனிதனுடைய அங்கீகாரத்தை ஏங்கினோம்னா அது என்னது? அடிமைத்தனம். எனக்குள்ளாக இயல்பாக இருக்கிற பசி, தூக்கம், காமம், இவைகள்லாம் இயல்பான உறவு. அந்த உணர்வுகளுக்கு அடிமைப்பட்டாலும் அது என்னது? அடிமை தனம். என்ன சொல்ல வரேன்னா, பிசாசுக்கு அடிமையா இருந்தோம்னா ஐயோ எனக்கு பேய் பிடிக்கலையே அப்படி சொல்லக்கூடாது. அப்படின்னா நிதானம் இல்லாமல் வாழ்கிற எல்லா வாழ்க்கையும், சீர்தூக்கி பார்க்காமல் வாழ்கிற எல்லா வாழ்க்கையும், தவறுகளை சுட்டி காண்பிக்கும் பொழுதும் தவறுகளை தெரிந்த பொழுதும் அதை திருத்திக் கொள்ள முயற்சிகளையும் எந்தவித ஆற்றலும் இல்லாமல் உணர்வதும் அதுவும் என்னதான்? இருளின் அதிகாரம் தான். வெளியில பார்த்தா ஜோரா இருப்பாங்க. மனிதன் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு முகமுடி வச்சிருக்கான். குடும்பத்துக்கு ஒரு முகமுடி, சமுதாயத்திற்கு ஒரு முகமுடி, வேலை பார்க்குற இடத்துக்கு ஒரு முகமுடி, சர்ச்சுக்கு ஒரு முகமுடி. நான் வேற யாரையும் சொல்ல, என்னதான் சொல்றேன். எல்லாத்துக்கும் என்னது? ஒரு மாஸ்க். இங்க இந்த அளவு சிரிக்கணும், இங்க இந்த அளவு பேசணும். ஊருடா அங்க இந்த அளவு சிரிக்கணும், அங்க இதெல்லாம் என்ன பண்ணலாம்? பேசலாம். வேலை பார்க்குற இடமா அங்க இதெல்லாம் என்ன பண்ணலாம்? பேசலாம். வீட்லயா அதெல்லாம் கிடையாது. வீட்டுல வேற ஒரு முகமுடி. கவனிங்க, எபேசியர் 2:2. அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழிபாட்டுக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஒரு ஆவி மனுஷன் என்ன பண்ணுது? நடத்துது. அவங்களே என்ன பண்ணிக்க முடியாது? மாற்றிக்க முடியாது. உணருவாங்க. பிராக்ஷன், சில வினாடிகள் தங்களை உணருவாங்க. சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, உபதேசங்களை கேட்கும் பொழுது, ஐயோ நான் அந்த கீழ்ப்படியாமையின் ஆவிதான் என்னை பிடிச்சிக்கிட்டு ஆட்டி வைக்குதுங்கிறத என்ன பண்ணுவாங்க? தெரியும் அவங்களுக்கு. ஆனா வெளியே என்ன பண்ண முடியாது? வர முடியாது. பாவம் அடிமைப்படுத்துது. இருளின் அதிகாரம்னா என்னன்னா, அவன் பிசாசுக்கு என்னவா இருக்கிறான்? அடிமையாக இருக்கிறான். வாலிப நாட்கள் அவன் என்ன செய்யறாங்கிறது அவனுக்கே தெரியாது. புத்தி மயக்கம். இந்த வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளை வாசி பார்த்தீங்கன்னா புத்தி மயக்கம். புத்தியில என்ன இருக்கும்? மயக்கம் இருக்கும். தெரியாது, ஒரே தள்ளாட்டமா இருக்கும். யாருமே என்ன பார்க்கல. ஆவிக்கு ஏற்றபடி. எந்த ஆவி? பிசாசின் ஆவி. அப்போஸ்தலர் 26:18 டைரக்டாவே இருக்கும். கவனிங்க, கிறிஸ்துமஸ் மெசேஜ் தான் ஓடிட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாடு சாணி, மாட்டு தொட்டி கிடையாது, அதெல்லாம் என்ன கிடையாது. கிறிஸ்துமஸ் மெசேஜ் தான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க நம்புங்க. அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு உரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். பவுல என்ன சொல்லி அனுப்பிச்சாருன்னா, பவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தினுடைய அசைன்மெண்ட் என்னன்னா, கவனிங்க, என்ன எது கிறிஸ்தவன் சொல்றேன் பாரு. நீ போய் அவங்கள கடவுளை பத்தி அவர் நல்லவரு, அவர் வல்லவரு, உன் கஷ்டத்தெல்லாம் தீர்ப்பாரு, உன் தொழிலை ஆசீர்வதிப்பாரு, நீ கீழாவ மேலாவ, உனக்கு சமாதானம் உண்டாகும், இந்த வருஷத்துல நீ காண எகிப்தியன் அடுத்த வருஷம் என்ன பண்ண மாட்ட, காண மாட்ட, உன் கண்ணீர் என்ன பண்ணுவாரு, கர்த்தர் தொடப்பாரு, உன்னை தூக்கி போட்டு ஆசீர்வதிப்பாரு, எல்லாத்தையும் சொல்லி அப்படி சொல்றதுக்கு அனுப்பல. பவுல என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, கவனிங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்ப முடிக்கும். நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவளிடத்துக்கு என்ன பண்றேன்? அனுப்பப்பட்டவன். ஊழியக்காரன் யாரு? அனுப்பப்பட்டவன். எதுக்கு அனுப்பப்படுறான்? இருள்ல இருந்து என்ன பண்ணணும்? ஒளிக்கு கொண்டு வரணும். சாத்தானின் அதிகாரத்தை அவன் எங்க கொண்டு வரணும்? தேவனிடத்திற்கு கொண்டு வரணும். எப்படி சாத்தியம்? வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? கவனிங்க, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே. தமிழ்ல எப்படி மேல கிளியே வந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது பாவ மன்னிப்பு உண்டாகும். அதற்கு பிற்பாடு பரிசுத்தமாகுதல் என்ன ஆகணும்? இப்ப சொல்லுங்க, நீங்க எதுல இருந்து எதுல வந்திருக்கீங்க? நிறைய பேருக்கு கிறிஸ்தவம்னா என்ன? இங்க இருந்து பரலோகம் போறது. நிறைய பேருக்கு கிறிஸ்தவம்னா என்ன? வீட்டுல இருந்து சர்ச்சைக்கு வர்றது. வீட்டுல இருந்து சர்ச்சைக்கு வர்றது தான் நிறைய பேருக்கு கிறிஸ்தவம். ஊழியத்தினுடைய முதல் செய்தி என்ன பிரசங்கித்தார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். சரி, இந்த செய்தி பிடிக்காம தான் அடிச்சு என்ன பண்ணாங்க? தூக்கி சிலுவையில தொங்க விட்டாங்க. அப்பயா பேசாம இருக்கும்ல? அங்கேயும் ஒருத்தனுக்கு சுவிசேஷத்தை பேசி அவன் ரட்சிக்கப்பட்டு நீ இன்று என்னோட எங்க இருப்ப? பரதேசியில் இருப்ப. சரி, அடக்கம் பண்ணாங்க, உயிரோட எந்திரிச்சிட்டாரு, அப்பயாவது பேசாம இருக்கணும்ல? அங்க போய் அப்போஸ்தலர் 1 பாத்தீங்கன்னா ராஜ்யத்திற்கு அடுத்தவர்களை உபதேசித்தான். அப்போஸ்தலர் 1 எடுத்து வாசிங்க. 1:3. 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறாக. கவனிங்க, இந்த பரலோகம் போயிட்டு வர கதை சொல்லுவாங்க தெரியுமா? அப்படியே அங்க அப்படியே
வெள்ளை வெள்ளேன்னு இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு புகையை அப்படியே தூதுறவள் அப்படியே. பரலோகம் போயிட்டு வந்தாரா இல்லையா? அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட இருந்துச்சு, பரமேறி போயிட்டு வந்தார். பாதாளத்துக்கும் போயிட்டு வந்தாரு, பரலோகத்துக்கும். ஆனா எதை பேசுறாரு சொல்லுங்க? பரலோகத்தை பத்தி பேசினாரா? தேவனுடைய ராஜ்யத்திற்குரியது, ராஜ்யத்தின் சுவிசேஷம். எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? அதை தான் பேசணும் த்ரூஅவுட் த பைபிள். அதாங்க செய்தி தான் நான் சொல்லிட்டு இருக்க செய்தி தான். ரோமர் 5 வாங்க 17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. மரணம் என்ன பண்ணுது? அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்கள் என்ன பண்ணுது? ஆண்டு கொண்டது. எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15 வாங்க. ரட்சிக்கப்படாதவனுக்கு மோட்டிவேஷன் என்ன தெரியுமா? இந்த ஒரு பயம் தான். எல்லாம் சொல்லுங்க, ஜீவ காலம் எல்லாம், உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி என்ன பண்ணாரு? 14 வாசிங்க. இதான் கிறிஸ்துமஸ் மெசேஜ், நோட் பண்ணீங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும், கவனிக்கிறீங்களா? அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் மரணத்திற்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே எதுக்கு வந்தாரு? மாம்சத்தையும் ரத்தத்தையும் எடுத்து. ஒரு அதிகாரத்திற்கு கீழாக மனுகுலம் இருக்கு. இப்ப இவங்களை விடுவிக்கணும்னா யாருடைய அதிகாரத்தை ஒண்ணு இல்லாம பண்ணணும்? பிசாசின் அதிகாரத்தை ஒண்ணு இல்லாம பண்ணணும். அப்படி பண்ணினாதான் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் என்ன பண்ண முடியும்? இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்? என்னை விடுதலையாக்க வந்தார். இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்? விடுதலையாக்க. மனுஷன் எதுல இருக்கான்? பாவத்திற்கு அடிமையா இருக்கான், மனுஷனுக்கு அடிமையா இருக்கான், உலக வழிபாட்டுக்கு அடிமையா இருக்கான், நியாய பிரமாணத்திற்கு அடிமையா இருக்கான், பிசாசுக்கு அடிமையா இருக்கான். கீழ்ப்படியாமையின் ஆவி கிரியை செய்யுது. ஒருத்தன் கீழ்ப்படியலன்னா அவனுக்குள்ள என்ன வேலை செய்யுது? கீழ்ப்படியாமையின் ஆவி என்ன பண்ணுது? அவனுக்குள்ள வேலை செய்யுது. அப்ப இப்படியெல்லாம் அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது இப்ப இவனை மீட்கிறதுக்காக, இந்த அதிகாரத்தை ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்காக மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரா அவர் என்ன பண்ணாரு? வந்தார். இப்ப என்ன பண்றாருன்னா, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துல இருக்கிற அந்த மனிதர்களை விடுதலையாக்கும்படி அவர் என்ன பண்ணாரு? சிலுவையிலே தம் இரத்தத்தை சிந்தினார். பிசாசின் அதிகாரத்தை என்ன பண்ணார்? ஒண்ணும் இல்லாம பண்ணினார். விடுதலை. இப்ப கவனிங்க, நான் அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருந்தேன்னா நான் யாரு? தேவனுடைய இல்லை, அவ்வளவுதான். பிசாசினுடைய ராஜ்யத்திலிருந்து யாருடைய ராஜ்யத்துக்கு வந்திருக்கேன்? தேவனுடைய ராஜ்யத்திற்கு. பிசாசினுடைய ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுதான் எங்க வந்திருக்கேன்? கொலேசியர் 1:13 வாசிங்க, நம்ம அதை முடிவு கொண்டு வரலாம். ஏன் அவர் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் வந்தார் சொல்ல முடியுமா? அடிமையா இருக்கிறவங்களை எப்படி மீட்க முடியும்? அடிமையா இருந்த என்ன எப்படி மீட்க முடியும்? மரணத்திற்கு அதிகாரியானவனை தமது மரணத்தின் மூலமாக, இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்ம என்னது? விடுதலை ஆனோமா? விடுதலை ஆனாதான் கிறிஸ்தவம். ஞானஸ்தானம் 10 தடவை ஞானஸ்தானம் எடுக்கலாம். மறுபடியும் சொல்றேன், ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சுக்கலாம், அதெல்லாம் அந்த போர்டுகளெல்லாம் வச்சுக்கலாம், சல்லி காசு வேறெல்லாம் மாற்றிக்கலாம். 10 பாசம் அந்த ஜெபம் பண்ணிட்டு போகலாம். காசு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா யார் வேணாலும் வருவான். இவ்வளோதான். நீ கிறிஸ்தவன் சொல்கிறேங்க, இவ்வளவுதான். 500 ரூபா கொடுத்தா சில பேர் வருவாங்க, சில பேர் 1000 கொடுத்தா வருவாங்க, சில பேர் 10,000 ரூபா கொடுத்தா வருவாங்க. அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஒரு விலை. என் விசேஷத்துக்கு 20 பாஸ்ட் வந்தாங்க, அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. 20,000 ரூபா கொடுங்க, நான் 40 பேரை கூப்பிட்டு வரேன். 1000 பேருக்கு நடுவில் இருந்தால் நம்ம பரலோகம் போயிடுவோமா? வீடு ஃபுல்லாக வசனம் இருந்துச்சு, என்ன கிறிஸ்தவன் மாறிட்டானா? இருளின் அதிகாரத்திலிருந்து வெளில வந்திருக்கானா? அவ்வளவுதான். என் மேல யார் என்னை ஆளுகை செய்வது? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப நான் இருக்கிறேன்னா இல்லையாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? எந்த அதிகாரத்துக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்? ரோமர்கள் எழுதியிருப்போம் 5 பேசினார் இல்லையா? அப்படியே 6க்கு வாங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவுதான் நித்திய ஜீவன். முடிவுதான். பாவத்தில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டா அடுத்தது எந்த அதிகாரத்துக்கு கீழே நீங்க வந்திருக்கணும்? தேவனுடைய அதிகாரத்திற்கு கீழே வந்திருக்கணும். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா அதற்கு அத்தாட்சி என்ன? தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழே. இப்ப நான் யாரால நான் பேசுறது எப்படி? எந்த ஆவியில பேசணும்? எப்படி? இங்க நிற்கும் போது தான் பேசணுமா, இல்ல எங்க வாழும் பொழுது பேசணுமா?
எந்த ஆவியில நான் வழி நடத்தப்படணும்? எப்ப கல்யாணம் காது குத்துக்கு மட்டும் தான் முடி தேவ சித்தம் தேடணுமா? கல்யாணத்துக்கு மட்டுமா? இந்த 2 வேலை கிடைச்சிருக்கு, எந்த வேலைக்கு நான் போகணும்? அப்படி கண்டுபிடிக்க முடியுமா? ஏன் அப்படி அவனா கண்டுபிடிக்க முடியல? அவன் தேவ சித்தத்துல வாழல. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு யார் எங்க வந்திருக்கணும்? தேவனுடைய அடிமைகள் ஆனதினால். தேவன் உங்களை அடிமைப்படுத்துவாரா? நீங்க அடிமையா உங்களை ஒப்பு கொடுக்கணுமா? அடிமைப்படுத்த மாட்டார். அப்படி தேவன் அடிமையா படுத்துவார் அப்படின்னா இன்னைக்கு சபை 100% இருந்திருக்கணும். அதை நான் சொல்ல புரியுதா? தேவன் ஒரு மனிதன் என்ன பண்ணுவாரு? புடிச்சு ஆட்டுவாரு, புடிச்சு உலுக்கிடுவாரு. அவன் கட்டுப்பாடு இல்லாம என்ன பண்ணுவான்? இப்படி ஆடுவான்னா உடம்புல இறங்கின ஆவி உள்ளத்துல இறங்கி இருந்தா 100% கட்டுப்பாடுல இருந்திருக்கணும்ல. 10 நிமிஷத்துக்கு மட்டும் கட்டுப்பாடுல வைக்கிற ஆவியானவர் நீ முழுசா வச்சிருந்தான்னா பாஸ்டே தேவையில்லையா அவனுக்கு? வீட்டுல ஆட்டம் பெரிய ஆட்டமா இருக்கு, புரியுதா? வசனம் என்ன சொல்லுது? அடிமையாக ஒப்பு கொடுத்தீர்கள், பலன் என்ன? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். ஆனா நிறைய பேர் பைபிளை கொண்டே வருது இல்லை. அது எதுக்கு நம்மளுக்கு? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலனை கேளுங்க. இயேசுகிட்ட இந்த பலன் கிடைச்சான்னு கேளுங்க. இந்த ஒரு பலன் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 15 வருஷமா படிச்சுட்டு இருக்கீங்க, எல்லா மொழியிலும் படிச்சேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பலன் தான். கேளுங்க, பரிசுத்தமாகுதல் பலன் கிடைச்சான்னு கேளுங்க. கிடைச்சிருக்கா? முடிவு தான் என்னது? இப்ப கேள்வி என்ன கேட்கணும்? நீங்க பரலோகம் போவீங்க, அது கேள்வி இல்லை. அது என்னது? அது என்ன கிடையாது, பார்க்க முடியாது. ஆனா பரிசுத்தமாகுதல் இங்கு உங்களுக்கு கிடைக்கும். பரிசுத்தமாயிருக்கீங்களா? 18 வாசிங்க. அதுலயே 6:18. பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு. பாவத்திலிருந்து விடுதலை ஆனீங்கன்னா ப்ரொபோஷனலி நீங்க எதுக்கு அடிமையா இருக்கணும்? எவன் என்ன சொன்னாலும் குடிச்சே தீருவேன், தாலியை வித்தாது குடிப்பேன். அது பாவத்திற்கு. நீதிக்கு அடிமையாகிறதுன்னு என்ன தெரியுமா? அதுல இருந்து விடுதலையாக்கப்பட்ட அடுத்து என்ன தெரியுமா ஆகணும்? அவன் நீதிக்கு என்ன பண்ணணும்? 100 பேர் சொன்னாலும் கர்த்தருக்காக வாழ்வேன், கர்த்தருக்காக வாழ்வேன். என்ன பண்ண முடியாது? டைல்யூட் பண்ணவே முடியாது. கொலேசியர்ல வாசிச்சேன், ரோமர்ல வாசிச்சேன், எபிரேயர்ல வாசிச்சேன், மத்தேயில வாசிச்சேன். இந்த கோடு கரெக்டா வருதா? அடிமைத்தனம், விடுதலை, அப்புறம் என்ன? தேவனுக்கு அடிமையாவது. இந்த கோடு கரெக்டா வருதா? நான் பேசுறதுக்கு பைபிள்ல இருக்கா? பைபிள் அப்படியே இருக்கா? ஏதாவது கூட குறைச்சு பேசுறேன்னா யோமனோமா? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். எதுக்காக? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவிக்கும் பொருட்டு, தமது மரணத்தின் மூலமாக மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசை அழிக்கும்படி. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே. மரண பயம் இருக்கா? மரண பயம் ஐயோ செத்து போயிருமோன்னு கிடையாது. இந்த வாழ்க்கையை குறித்த பயம், அதுதான் என்னது? அதுவும் மரண பயம். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் வாழும்படி. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்கும்படி தான் என்ன பண்ணாரு? இயேசு வந்தார். இயேசு என்ன பண்ணாரு? வந்தார். இப்ப என்னன்னா, என்னோட கேள்வி என்னன்னா, இந்த இது மூலியமா நம்ம கேட்டுக்கொண்ட கேள்வி என்னன்னா, விடுதலை ஆக்கப்பட்டோமா? அப்படி ஆனோம் அப்படின்னா யாருக்கு அடிமையா இருப்போம்? பலன் என்ன? பரிசுத்தமாகுதல். முடிவுதான் என்னது? நித்திய ஜீவன். பரிசுத்தமாகுதல் முடிவு. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டா இன்னொரு அடையாளம் என்ன? நீதிக்கு. ஜெபம் பண்ணுவோமா?